ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாட்ஸ்டே சேனலில் எங்கள் வீட்டு தோட்டத்தை தான் பார்க்க போகிறீங்க. தோட்டம் அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு தண்ணி ஊற்றி அதை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப கேராக ஒரு குழந்தைய கவனிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஒரு செடியிலேருந்து ஒரு பூவோ கனியோ காயோ நமக்கு கிடைக்கும் போது அதுலேருந்து வர சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி வச்சுருக்கோம். ஸோ செம்பருத்தியோட நன்மைகள் நம்மள நிறைய பேருக்கு தெரியும். அதோட இலையிலையும் சரி அதோட பூக்கள்லையும் சரி ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த செம்பருத்தியை நம்ம சுவாமிக்கு வச்சது போக அது காஞ்சதை தூக்கி போடாமல் அதை அப்படியே காய வச்சு வாசனை பவுடராக நீங்கள் ரெடி பண்ணி உங்களோட குளியல் பவுடராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஷாம்பு ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதோட இலைகள்லேருந்து நீங்கள் ஷாம்பு ரெடி பண்ணி உங்கள் தலைகளுக்கு போடும்போது நல்லா கருமையாக இருக்கும். உங்களோட தலைமுடி சீக்கிரமே நிறமுடி உங்களுக்கு வராது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் டீலாம் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக உங்கள் உடம்பே ரொம்ப கலகலகலன்னு இருக்கும். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இது மல்லிகைப்பூ சீசன். இது என்னவோ தெரியலைங்க, சின்ன சின்ன செடியிலேருந்து நிறைய பூக்கள் எங்களுக்கு கிடச்சிது. அண்டு சில மல்லி செடி பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருக்கும், ஆனால் அதுலேருந்து ஒரு 4 பூ தான் இருக்கும். அதுக்கான டிஃப்ரென்ஸ் நாள் போக போக தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஒரு செடியை வளர்க்கும் போது தான் அதை எந்த மாதிரி வளர்த்தா நமக்கு அது நிறையா பூக்கள் பூக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அது நமக்கு தெரியும். ஸோ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ எந்த செடி வளர்த்தாலும் சரி பூக்கள் செடியில் நிறையா அந்த இலைகளை நீங்கள் நல்லா உருவி விட்டிங்கன்னா மல்லி செடியில் சைட்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் உங்களுக்கு புதுசாக கிடைக்கும். அண்ட் அதே நேரத்தில் மழை பெய்யுது, இயற்கையான மழை பெய்யுது அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் மல்லி செடி மேலே நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. இயற்கையை நமக்கு அள்ளி தரும். ஸோ அது இல்லை, மழை இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் மறக்காமல் 2 நேரமும் தண்ணி ஊற்றணும். அண்டு உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய இலைகள் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதை நீங்கள் நல்லா உருவி விட்டிங்கன்னா அதுலேருந்து சைட்லேருந்து பிரான்ச்சஸ்லாம் உங்களுக்கு நிறையா பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். இதில் தனியாக வேறு எந்த உரமுமே நாங்கள் போடுறது கிடையாது. ஸோ மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை செடிங்க. அண்டு முருங்கை இலையில் உள்ள நன்மைகளும் நம்ம நிறைய பேருக்கு தெரியும். அண்டு வெண்ணெய் காய்ச்சிட்டு அதில் கொஞ்சோண்டு முருங்கை இலை போட்டிங்க அப்படின்னா வீடே மணக்க கமகமான்னு இருக்கும். அண்டு ரீசெண்டாக நம்ம சேனலில் ஆர்கானிக்காக உங்கள் வீட்டிலே முருங்கை பொடி எப்படி ரெடி பண்ணலாம், அண்ட் இந்த முருங்கை பொடியில் என்னென்ன நன்மைகள் எல்லாமே இருக்குது, அண்ட் அதை எந்தெந்த ரெசிபிக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்டு இந்த முருங்கை இலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை குச்சி கூட உங்களுக்கு அவ்வளோ நன்மைகள் தரும். ஸோ முருங்கை குச்சி, இலை, பூக்கள், காயின்னு ஏராளமான சத்துக்கள் நிறைந்த ஒரு செடி நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் எங்கள் வீட்டிலேருந்து காய்ச்ச அந்த முருங்கைக்காய்க்கு நிறைய பேர் கேட்பாங்க, கடையில் வாங்குறது ரொம்ப குச்சியாக காஞ்சு போயிருக்கு, இந்த முருங்கைக்காய் ரொம்ப நல்லா இருக்குது, சதைக்காயாக இருந்தாலும் முத்தலாக இருந்தால் கூட நல்ல சதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க, ரொம்ப வாசனையாக இருக்குது அப்படிங்கிறதும். ஸோ நாலாவது நம்ம செடி என்ன வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா வெத்தலை கொடிங்க. வெத்தலை கொடி அது போகிற போக்குலே போனோம் அப்படின்னா அது அழகாக வளர்ந்துட்டே இருக்கும். அதை ஏதாவது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி ஒரு மாதிரியான ஒரு சைஸ்க்கு கொண்டு வரணும், ஒரே மாதிரி ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணணும்னா என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கோம். பட் அந்த மாதிரி ட்ரை பண்ணி வெத்தலை போனது தான் மிச்சம். ஸோ அது போகிற போக்குலே நம்மளும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் சுண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடி, இந்த மாதிரி செடிகள் எல்லாமே வச்சுருக்கோம். இன்னும் காய்க்கலை இப்போ தான் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாங்க. பச்சை மிளகாயுமே இப்போ தான் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் தான் காய் எல்லாமே நிறையா காய்க்க ஆரம்பிக்க போகுது. அண்டு இந்த வீடியோ இப்போ நான் எடுக்கிறதுனால அந்த பச்சை மிளகாயோ இல்லை காய் பறிக்கிற மாதிரியோ வீடியோ இப்போ என்கிட்ட இல்லை. ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா கொய்யா மரம். கொய்யா மரத்தில் கொய்யாக்காய் நிறையா காய்ச்சாலுமே சரி எங்கள் ஊரில் நிறைய குரங்கு தொல்லை நிறையா இருக்குது. ஸோ அது கடிச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். பட் அது காய சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அதோட இலைகள் நல்ல நன்மைகள் தரக்கூடியது. அதை நீங்கள் வேவு பிடிக்கிறதுக்கு நீங்கள் நிறையா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட என்ன சொல்கிறது செரிமான பிரச்சனைகள்லேருந்து உங்களோட உடம்புக்குள்ளே ஏதாவது வைரஸ் இருந்தது அப்படின்னா அதை நீக்கிறதுக்கு இந்த கொய்யா இலை உங்களுக்கு ரொம்ப உபயோகப்பட போகுது. அண்ட் இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வளர்க்குறது ஒரு குழந்தை மாதிரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கருவேப்பிலையுமே நல்லா கொழுந்தாக படித்து டெய்லியுமே ஒரே ஒரு இலை நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே உங்கள் முடி நல்லா
கருன்னு நிறைய அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து நாங்கள் என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி. அண்டு மருதாணியில் நிறைய வகை இருக்குது. அதாவது பெண் மருதாணி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. பட் இது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் கையில் வச்சா செவக்குதா, அதான் மேட்ரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ மருதாணியை நல்லா அரைச்சி கையில் வைக்கும்போது அதோட வாசனையே சரி, அந்த இலையே ஒன்றே ஒன்று மோந்து பார்த்தாலே போதும், அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ அடுத்ததாக நாங்கள் என்ன வச்சுருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா மாதுளம் பழம் செடி வச்சுருக்கோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வளர்ந்துட்டே தான் இருந்தே வழியே ஒரு பூவோ காயோ கனியோ எதுவுமே காய்க்கலை. பட் ரீசெண்ட் டேஸாக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே எங்களுக்கு அப்போ புரிஞ்சுது. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம காத்திருந்ததும் அப்படின்னா, அதை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி என்னோடய பாசிட்டிவ் சேனலுக்கு உங்களோட முடிஞ்சவரை உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு தாங்க. ஸோ அடுத்ததாக நாங்கள் வச்சுருக்க அந்த கன்று பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாழைங்க. நார்மலாக வாழை இலை நம்ம வச்சுருப்போம். அதுலேருந்து நமக்கு பூ, வாழைப்பூ, வாழைத்தண்டு, இலை, அதாவது வாழை மரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அது வேர்லேருந்து நுனி வரைக்கும் நமக்கு எல்லாமே பயன்படக்கூடிய ஒன்றுங்கிறது நமக்கு தெரியும். அதுலேயும் செவ்வாழைக்கு ஒரு தனித்துவமான ஒரு பலனே இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு செவ்வாழை சாப்பிட்டாலே போதும், அவங்க அவ்வளோ அயன் சத்துமே நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் செவ்வாழை வளர்த்துட்ருக்கோம். அடுத்ததாக நாங்கள் வச்சுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் பூ. அது என்னவோ தெரியாது, ஸ்கூல் டேஸில் கொஞ்சமாக வச்சாலும் கலர் கலராக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே டிசம்பர் பூ டிசம்பர் மந்த் வச்சுட்டு போவோம். பட் இப்போ என்னன்னு தெரியல, பருவகாலம் மாற்றமானு தெரியல, டிசம்பர் மாதம் தவிர பாக்கி ஜனவரி பிப்ரவரிலாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்ததாக ஆலிவேரா வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் முடக்கத்தான் கீரை. ஸோ இதையும் தாண்டி பசலைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, குறிஞ்சாக்கீரைன்னு ஏராளமாக எங்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்த்துட்ருக்கோம். அதை பார்த்து பார்த்து வளர்க்குற ஒரே ஆள் எங்கள் அப்பா மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் பண்ணுங்கள்.